தத்தளிக்கிற உங்க உறவை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொன்னா, அத அந்த 4 சுவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. அத கொண்டு போயிட்டு 3வது மனுஷங்கிட்ட நீங்க சொல்லும்போது தான் உங்களோட உறவு இன்னும் விரிசல் அடையுது. உங்க பிரச்சனைக்குள்ள 3வதா ஒரு நபர வந்து நுழைக்காதீங்க. உங்க மேல அன்பா இருக்கவங்க மேல நீங்க சந்தேகப்பட்டு 6 மாசம் வருஷ கணக்குல பிரிஞ்சிருக்கத விட 10 நிமிஷம் நேருக்கு நேர் மீட் பண்ணி, அது என்னத்தான் விஷயம் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு மூஞ்சே கேட்டீங்களே, அப்போ உங்களுக்குள்ள சந்தேகமும் போகும். அடுத்த மனுஷங்கிட்ட சொல்லவே தேவையில்ல. 3வது விஷயம், அடிக்கடி உங்க பார்ட்னர் கிட்ட பிரேக்கப்னு சொல்லாதீங்க. ஏன்னா பொய்யும் ஒரு நாள் உண்மையாகலாம், உண்மையும் ஒரு நாள் பொய்யாக மாறலாம். அதனால அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்பாடா பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும், வாழ்நாள் முழுக்க ஏன்டா பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுவீங்க. உங்க அன்பு உங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சது. ஏன் நீங்க அவங்கள தேடி போனீங்க? அன்புக்காக தானே தேடி போனீங்க. அப்புறம் ஏன் இழக்க விரும்புறீங்க?